அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. இந்த பாடலை நாம் யாவரும் கரங்களை உற்சாகமாக தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சந்திப்பீரே. யெகோவா ரஃபா இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா இந்த தேவன் யெகோவா ஈரே இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வார்.
அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை படிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி படிவார். கிருபை என்னும் மதிலை படிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி படிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம்.
ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வாழ்ந்துல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வாழ்ந்துல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். எல்லா வாயை திறந்து ஒரு நிலைப்படுவோம். எல்லாரும் ஒரு நிலைப்படுவோம். கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஒன்றான மெய் தேவனும் அவர் அனுப்பின குமாரனை அறிவதே நித்திய ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஆதி அப்போஸ்தலர்கள் ஓரிடத்தில் கூடி ஒரு நிலைப்பட்டார்கள். எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஓரிடத்தில் நாங்கள் கூடி இருக்கிறோம். பல குடும்பத்தில் இருந்த எங்களை, பல சூழ்நிலைகளில் இருந்த எங்களை நீர் இந்த தேவாலயத்தில் ஒரு நிலைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒருமன் ஆவியை தாரு. வாயை திறந்து சொல்லுங்க, எங்களுக்குள்ளே பிரிவினை ஆவிகள் வேண்டாம், எங்களுக்குள்ளே சண்டைகள் வேண்டாம், எங்களுக்குள்ளே தேவனுக்கு பிரியமல்லாத காரியம் வேண்டாம். எங்களுக்குள்ளே ஒரு நிலைப்படுத்துகிற ஆவியை, ஒருமன் ஆவி, அப்போஸ்தலருடைய ஒரு நிலைப்படுத்தின ஆவியை எங்களுக்கு தாரும். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. வாயை திறந்து சொல்லுங்க, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால், வாயை திறந்து சொல்லுங்க, பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும், வாயை திறந்து சொல்லுங்க, உமது கோலும்
உமது தாடியும் என்னை தேற்றும். வாயை திறந்து சொல்ல, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வலது கரத்தை தலைக்கு மேல வச்சு சொல்லுங்க, என் தலையை, வாயை திறந்து சொல்ல, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வாயை திறந்து சொல், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படி எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஓ உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகிற தெய்வத்தை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பண்ணி பாடி அவரை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே என்று சொல்லி பாடி அவரை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை. இணைந்து சொல்லலாமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. அசைத்து சொல்லலாமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. 6 சிறகுகளாலே தங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிறகுகளினாலே ஆண்டவரை பரிசுத்தர் என்று போற்றுகிற 6 சிறகுடைய கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதனை உமக்கு, ஆராதனை, இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. சேர்ந்து சொல்லலாமா? குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. ஆமென். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. கரங்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை
மங்கள பாதங்களை உடையவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாரும் வாயை திறந்து மகிமையான தெய்வம், மாசற்ற தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், தயவுள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வம், உன் அலங்கத்துக்குள்ளே சந்தோஷமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்னுரைத்த கர்த்தர் இந்த காலையில் நம்மத்தில் பிரசன்னராய் இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லி, இந்த ஆண்டுல, இந்த மாதத்துல இத்தனை நாட்கள் எங்களை நடத்தின, இத்தனை நாட்கள் எங்களை போஷித்த, இத்தனை நாட்கள் எங்களை பலப்படுத்தின, இத்தனை நாட்கள் எங்களை போஷித்த, எங்களுக்கு சுகம் தந்த தெய்வத்தை, பலம் தந்த தெய்வத்தை, ஆயுளை தந்த தெய்வத்தை, ஆரோக்கியத்தை தந்த தெய்வத்தை, ஓ விசுவாசத்தை எங்களுக்கு வளர செய்த தெய்வத்தை, பரிசுத்தத்திலே உறுதியாய் நிற்க செய்த தெய்வத்தை, எங்களை நடத்தின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தாய் போல தேற்றி எல்லா வாய் தந்து சொல்லுங்க. ஓ தந்தை போல ஆட்சி, ஓ தோள் மீது சுமந்திட செய்த தெய்வத்தை பாடி ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்தி அவருக்கு ஆராதனை சொல்லி அவரை ஆராதிக்க நாம் எல்லாரும் ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவர் சமூகத்தை நோக்கி கடந்து வருவோம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இப்போதும் என் வாழ்விலே இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே, ஆமென். இப்போதும் என் வாழ்விலே இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது பிரச்சனைகள் வரும், பனி போல போராட்டங்கள் வரும், உருகிட அதை பனி போல உருகிட செய்கிற ஒரு ஆண்டவர். மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்த என்னை நினைப்பவரே, ஆமென். கண்மணி போல என்னை காப்பவரே, ஆண்டுல இவ்வளவு நாளும் கண்மணி போல பாதுகாத்து உள்ளங்கையில் நம்மை வரைச்சு நினைத்திருக்கிற தெய்வத்தை ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. இயேசுயா, நீ போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை ஒருவேளை உனக்கு சோர்ந்து போதும், பலவீனத்தோடு வியாதிகளில் சோர்ந்து போகிற இடத்தில் எல்லாம் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே,
விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. இயேசுவே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி என் வாழ்விலே இயேசையா நீர் போதும். என் வாழ்விலே நீர் போதும். என் வாழ்விலே இயேசையா நீர் போதும். என் வாழ்விலே தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட தாய் போல உள்ள ஒரு பாசம், தந்தை போல உள்ள நேசம், போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. கரங்களை உயர்த்தி நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு மனிதனை தேடியோ ஒரு மனிதனிடத்துல வருகிற சில உதவிகளை தேடியோ இந்த இடத்துல வரல. கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன். உம்மிடத்தில் வருகிறவனை நீர் ஒருபோது புறம்பே தள்ளுவதில்லை. வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர். கண்ணீரை துடைக்கிறவர், உபத்திரவங்களை எங்களிருந்து மாற்றுகிறவர், வியாதியை எங்களை விட்டு நீக்குகிறவர். ஆறுதலின் தெய்வம் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். அரவணைக்கிற ஒரு தெய்வம் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். குறைகளை மன்னிக்கிற ஒரு தெய்வம் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். குற்றங்களை மன்னிக்கிற ஒரு தெய்வம் எங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நாங்கள் கேட்கிறதற்கு மேலாக, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். உமக்கு நன்றின்னு சொல்லி, உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓ தேவரீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா உதவிகளுக்கு மேலாக இந்த வாரத்துல நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம் என்று சொல்லி எல்லா தேவைகளையும் கர்த்தர் அறிந்து இந்த வாரத்தில் உங்களுடைய சகல ஆசீர்வாதங்களையும், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையையும், நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்களையும், குடும்ப வாழ்க்கையும், உங்கள் அலங்கத்துக்குள் சமாதானமும், உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலையில் அவரை நோக்கி பார்த்து வலது கரத்தை உயர்த்தி சொல்வோ, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு நம்மை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு நம்மை காத்திடவே. வலது கரத்தை உயர்த்தி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார்.
துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்கு அளிப்பார். துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்கு அளிப்பார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினாய், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினாய், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இயேசு உங்களை அழைக்கிறார். உங்கள் துன்பங்கள், உங்கள் துயரங்கள், உங்கள் வியாதிகள், உங்கள் கஷ்டங்கள், கண்ணீரை துடைத்து உங்களை வாலாக்காமல் தலையாக்கி, உங்களை கீழாக்காமல் மேலாக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர அவர் கரத்தை நீட்டி அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். துக்கத்தோடு தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு வந்திருப்பீர்கள் என்றால் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு நம்மை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு நம்மை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜனம் எதிர்பார்ப்போடு உங்க சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். ஜனத்திற்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. எஸ்தர் சொந்த ஜனத்திற்காக தேவ சமூகத்திலே ஒரு மொர்தெகாவுக்கு கீழ்ப்பட்டு சொந்த ஜனத்தை காப்பாற்றுவதற்காக அவள் எடுத்த தீர்மானத்தில் வெற்றி கண்டாள். இன்றைக்கும் உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் தேசத்துக்காக நீங்கள் திறப்பின் வாசலில் நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் நிலைமையை நன்றாய் அறிந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த காலையில் நிலைமைகளை மாற்றுவார். வார்த்தையை சொல்லி வாயை திறந்து சொல்லுங்க, அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, யாக்கோபின் எல்லைகளை விரிவாக்குனது போல என் எல்லையை விரிவாக்குவார். தொடர்ந்து ஆவியானவர் தாமே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போறோம். கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. இந்த நாளில் இனி கொஞ்சம் உங்களுடைய சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்தணும். கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1. இதற்கு பின்பு சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உயர்ந்தவரும் உன்னதவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை ஜனத்தோடு பேசும். அடியன் சிறுக, நீர் பெருக கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, நமக்கு ஒருவர் இருக்கிறார்.
பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். 2 உபவாச கூட்டத்தில் 2 பேருடைய சாட்சியை நேற்றைக்கு முந்தின நாள் கரெக்ட் பண்ணேன். இப்போ அந்த வார்த்தையை சொல்லி மறுபடியும் உங்களை புதுப்பிக்கிறேன். நம்ம சர்ச்சு ஒருவேளை இந்த ஊர்ல வளர்ந்து வருகிற ஒரு பெரிய சபை, ஒரு அலையிலே சொல்லுங்க, நீங்க ஒரு பெரிய குடும்பத்தின் அங்கத்தினர், நீங்க யாரும் அனாதை இல்லை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நாம் யாரும் அனாதை இல்லை, நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கர்த்தர். இத குறிச்சி ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு ஆழமாக இதை சொல்லித்தர ஜெபத்தோடு நிற்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கியில் இருக்கிற 1 முதல் அந்த 12 அதிகாரம் கொண்ட அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எழுத்தாளன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை உங்களுக்கு சொல்ல போறேன். மாயை, மாயை, மாயை. அந்த எழுத்தாளனை கொண்டு 4ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை, ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தும் அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. நம்பர் 1, தேற்றுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, தேற்றுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். இந்த 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் ரொம்ப மிக முக்கியமான வசனம். சூரியனுக்கு கீழே இன்னைக்கு பெரிய பெரிய கொடுமை நடக்குது. வேலைக்கு தக்கன கூலி இல்லை, குடும்பத்தில் நியாயம் இல்லை, தன்னுடைய உண்மையாய் தன் எஜமானனுக்கு செய்த வேலைக்கு தக்க கூலி இல்லை. இப்படி பல காரியங்கள், கொடுமைகள் நடக்கிறது. மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, இப்படி பல கொடுமைகள் தேசத்தில் நடக்கிறது. இதை குறித்து சிந்திப்பார் யாரும் இல்லை. ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை காணாமல் போகும் பொழுது, தேற்றுவார் ஒருவர் இல்லை என்று சொல்லும் பொழுது, வேதம் சொல்லுகிறது தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு. இந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை ஆற்றுவேன், நான் உங்களை அரவணைப்பேன். புலம்பலின் புஸ்தகத்தை நீங்கள் பாடபாகமாக வாசித்தால் ஒரு காரியம் உண்மையாகவே உங்களுக்கு புலப்பட்டிருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். புலம்பல் 1 வசனம் 2. ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவருடைய நேசருக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவர் இல்லை. அவருடைய சிநேகிதர் எல்லாரும் துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். புலம்பலின் புஸ்தகத்தினுடைய எழுத்தாளன் அன்னைக்குள்ள அந்த தேசத்தினுடைய காரியங்களை புலம்புகிறார். இன்னைக்கு நம்ம விசுவாசிகளுடைய பலருடைய வாழ்வில் புலம்பல் தான் இருக்கு. என்னது? நீங்க என்ன புலம்புதீங்களோ அந்த வீட்டுக்கு சமாதானம் கேடு. புலம்பாதீங்க, புலம்பக்கூடாது. பிள்ளைகள் அம்மாட்ட புலம்பிக்கிட்டே இருப்பான், கணவன் மனைவி கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பான், மனைவி கணவன் இடத்துல புலம்புவாள், புலம்பக்கூடாது. இங்கே அந்த வசனம் என்ன படிப்பிக்கிறது? ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். சகோதரிமாரே, ராக்காலத்தில் அழுகிறீங்களா? அவருடைய கண்ணீர்கள் அவருடைய கண்ணங்களை அப்படியே வடிகிறது. நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவர் இல்லை. அவருடைய சிநேகிதரும் அவளுக்கு எதிராக துரோகிகளாக சத்துருக்களாய் மாறுகிறார்கள்.
இந்த நல்ல காலையிலே பலதை குறித்து புலம்பி 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 கண்ணீரை ஒரு பெரிய நதி போல மாற்றிக்கொண்டிருக்கிற சபையோடு சகோதரர்கள் நேசித்தவர்கள் துரோகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை தேற்றுகிற ஒரு தேவன். 9ஆம் வசனம், புலம்பல் 1 வசனம் 9. அவருடைய அஸ்வசம் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும். பகைஞர் பெருமை பாராட்டி கரங்களை தட்டி. இந்த நல்ல கால வேளையிலே உங்களை தேற்றுவார், உங்களை அரவணைப்பார். யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களை தேற்ற ஒருவர் இருக்கிறார், உங்களை ஆதரிக்க ஒருவர் இருக்கிறார். மறந்து போகாதீர்கள் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அதே 1ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை கூட ஒருவர் வாசிக்க கேட்போமே. சியோன் தன் கைகளை விரிக்கிறாள், தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை சத்துருக்களாய் கட்டளையிட்டார். அவருக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரீக்கு ஒப்பானாள். மிக ஆழமாக புலம்பலின் எழுத்தாளன் சொல்லுகிறார், தேற்றுவார் யாரும் இல்லை, உதவி செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் தேற்றுகிற ஒரு ஆண்டவர். என்னை கவர்ந்த ஒரு வசனமாகும் எசையா 63:13 வேதம் இப்படி சொல்கிறது. அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களின் ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? அவர் தேற்றுகிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு காலையில நமக்கு எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும், என்ன தேற்ற ஆறு இல்லை. நான் ஒரு நல்லது செய்தா அப்ரிசியேஷன் பண்ண, அதை புகழ்த்த, அது நல்லா செய்துங்கன்னு சொல்ல இந்த ஊர்ல ஆறு இல்லை, என் குடும்பத்தில் இல்லை, சபையில் இல்லை, நான் வேலை பார்க்கிற இடத்துல இல்லை, என் பிள்ளைகளும் அதை செய்ய மாட்டேங்குன்னு சொல்லி துக்கத்தில் வந்திருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் உரைக்கிறார், நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றதான் இந்த பூமியில உங்களை உருவாக்கினேன், நீங்கள் என்னுடையவர்கள் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். சங்கீதம் 94:19, சங்கீதம் 94 வசனம் 19, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேடிச்சு. கையை பக்கத்தில் ஒன்று சொல்லுங்க. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றினது. ஒரு ஊழியக்காரன் எவ்வளவுதான் உங்களை ஆறுதல் படுத்தி பேசினாலும், உங்களை தோளை தட்டி பயப்படாங்க, நான் எல்லாம் சபை இருக்கு பார்த்துக்கொள்ளும் என்று சொன்னாலும், கர்த்தர் உங்களை தேற்றாவிட்டால் உங்களுக்கு ஆறுதல் வராது, அந்த தேற்றுதல் உண்டாகாது என்று பகிரங்கமாய் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நமக்கு ஒருவர் இருக்கிறார், சொல்லுங்க, அவர் நம்மை நிச்சயம் தேற்றுவார். நம்பர் 2, 142 சங்கீதம் வசனம் 4. சங்கீதம் 142 வசனம் 4. வலபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவர் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கரங்களை தட்டி இரண்டாவது பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க, விசாரிப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலையில
ஆவியானவர் சபையோடு சொல்கிறாரு, உங்களை நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டுக்குள்ள வரணும். ஒரு புதிய மைண்டை, வித்தியாசமான நிலையில் உங்க மைண்டை மாற்றிக்கொள்ளணும். உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அது உங்க பாஸ்டர் விசாரிக்காட்டையும், உங்க கணவனும் மனைவியும் விசாரிக்காவிட்டாலும், உங்க பிள்ளைகள் விசாரிக்காட்டையும் உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். இனி என்னை யார் விசாரிக்கலன்னு என்ன கேட்க மாட்டேங்களா? உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரித்து கொண்டே இருப்பார். என்னுடைய மூத்த சகோதரர் இந்த விவாக பேச்சு தொடங்கிலிருந்து டெய்லி கூப்பிடுவார். விவாக காரியத்தினுடைய ஒழுங்குகள் எப்படி இருக்கு, பணத்துக்கு என்ன செய்த, எப்படியெல்லாம் காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. திருப்பி மறுமுனையில் இதுவரை எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து வருகிறார். இன்னைக்கு காலையில் சபையோடு கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களை அவர் தான் கர்த்தர். அந்த 2-3 வசனத்தை கொண்டு உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த போறேன். எசேக்கியேல் 34:6, 1 பேதுரு 5:7 உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். வாசிங்க 34, எசேக்கியேல் 34:6. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் சிதறி திரிகிறது, தேடுகிறவும் இல்லை. எசேக்கியேலுடைய ஒரு பெரிய வாதமாகும். என்னை விசாரிப்பவர், என்னை தேடுகிறவர். இப்ப எல்லாருடைய மைண்ட் செட்டப் இப்படி ஆயிட்டு. 7 பேர் கூட பிறந்தேன், 5 பேர் கூட பிறந்தேன். அப்ப நாங்க எவ்வளவு ஒரு பிள்ளை தாய் வயிற்றுல எப்படியெல்லாம் வளர்ந்தோம். இன்னைக்கு என்ன என் அண்ணன் கண்டுகிட மாட்டுக்கான், அக்கா கண்டுகிட மாட்டுக்கா, சகோதரி கண்டுகிட மாட்டுக்கா, இது என்ன என் கணவனே என்ன கண்டுகிட மாட்டுக்காரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், யார் உங்களை விசாரிக்காவிட்டாலும், யார் உங்களை தேடாவிட்டாலும், என் தேவன் உங்களை விசாரிக்கிறவர் என்பதை மறந்து போகாதீங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 7:5-7 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல. வாய் திறந்து இந்த வசனத்தை சொல்லுங்களாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. அப்ப விசாரிக்காட்டையும், அம்மா விசாரிக்காட்டையும், உங்க போதகர் விசாரிக்காட்டையும், நான் பிரசங்கம் பண்ணுகிற ராஜாதி ராஜா உங்களை அனுதினம் விசாரித்து கொண்டிருக்கிறார். ஆனா அது உங்களுக்கு அவரோடு நடந்தவனுக்கு மட்டும்தான் அவர் நம்மளை விசாரிக்கிறாரா என்று நமக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் 2வது சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். சங்கீதம் 68:5, சங்கீதம் 68:5, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறவர். கரங்களை தட்டி. அப்பா, இந்த கர்த்தர் யாருன்னா எப்படி விசாரிப்பாராம்? தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிற ஆண்டவர். அந்த வசனத்தை ஒன்று கூடி வாசிங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், நல்ல புரிஞ்சுக்கொள்ள, திக்கற்ற பிள்ளைகளுக்குள்ள தகப்பனும் விதவைகளுக்குள்ள நியாயம் விசாரிக்கிறவர். ஆமென். எவ்வளவு பெரிய தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கு நமக்கு எல்லாம் நம்ம அண்ணன்மார் ஒன்றும் செய்யலை. ஒரு அல்லேலூயா. அக்காமார் ஒன்றும் செய்யலை. யார் என்ன செய்தாலும் ஒன்றும் நிரம்பாது, ஒன்றும் திருப்தியும் ஆகாது. கர்த்தர் செய்தா திருப்தி. கர்த்தர் செய்தா
எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்னைக்கு ஊர்ல நல்லா இருந்தா உங்களுக்கு வீட்டுக்கு பத்திரிக்கை வரும், இல்லாட்ட ஒருத்தன் பத்திரிக்கை கூட கொடுக்க மாட்டான். நீங்க நல்லா இருந்தா அண்ணன் தம்பியெல்லாம் அப்படி ஈ மொச்ச மாதிரி மொச்சுவான். பிள்ளைகளும் அப்படிதான். யா எங்க தேன் இருக்கிறதோ அங்கதான் என்ன வரும்? தேனி வரும். அதனால உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களை மறக்காதீங்க. 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். 69ஆம் சங்கீதம் வசனம் 20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன். அல்லேலூயா. மூணாவது கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மேல பரிதபிக்கிற கர்த்தர். சொல்லுங்க, சொல்லுங்க, பரிதபிக்கிற கர்த்தர். நான் 2 நாளைக்கு முன்ன யூடியூபில் கண்ட ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை உங்களுக்கு விவரிக்க போறேன். இது மேலை நாடுல தான் நடந்தது. வாத்து மாதிரி ஒரு பறவை, நம்ம நாட்டில நான் அதை பார்த்ததே இல்லை. ஒரு 5 குஞ்சு பறவை, ஒரு தாய் பறவை வெயிலில் தண்ணி கிடைக்காம மயங்கிட்டு ரோட்டு அருகில. இந்த 5 குஞ்சு பறவை இதை சுத்தி சுத்தி வலம் வருது. என்ன செய்யணும் அதுக்கு தெரியல. அது போய் கொத்தி பாக்கு கொத்தி பாக்கு கொத்தி பாக்கு கொத்தி பாக்கு. அதான் தாய் பறவை அந்த இடத்துல இருந்து என்ன செய்யல, அசையவே இல்லை. வழியில ரொம்ப வண்டி போகுது. அதுல ஒருவர் வண்டியை நிறுத்தி அவர் கையில வச்சிருந்ததான ஒரு பாட்டில்ல அந்த தண்ணி ஊத்த சொல்ல இந்த குஞ்சு பறவை அங்கேயும் மாற மாட்டுக்கு. ஒரு செகண்டுக்குள்ள தாய் பறவை எந்திரிச்சிட்டு. இந்த குஞ்சு பறவைகளுக்குள்ள சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அது அளவு கடந்த, என்னால ரொம்ப அதை டச் பண்ணிச்சு. இன்னைக்கு காலையில நீங்கள் பலதை குறித்து பரிதபிக்கிறீர்கள். இரவு தூக்கம் இல்லை, ஆறுதல் இல்லை, கண்ணீர் உணவாக மாற்றப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பகல் உனக்காக நான் பரிதபித்துக் கொண்டிருக்கிறேன். நீ நல்ல கொரட்டை விட்டு தூங்குத, நீ உனக்கு அசதியான, நீ உன்னை அசதியில தூங்கிருத, ஆனா உனக்காக ஒருவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஆவியானவர் காலையில் சபையோடு பேசுகிறார். 135ஆம் சங்கீதத்தின் 14ஆம் வசனத்தையும் ஒருவர் உபாகமம் 32:26 திருப்பிக் கொள்ளலாமே. கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய நியாயத்தை விசாரித்து கரங்களை தட்டி. ஹலோ, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உங்க நிலைமையை பார்த்து, உங்களுடைய கண்ணீரை பார்த்து, உங்களுடைய தூக்கமின்மையை பார்த்து, உங்களுடைய நெருக்கத்தை பார்த்து பரிதபிக்கிற ஒரு ஆண்டவரையாக்கு நீங்கள் சேவிக்கிறீர்கள். அதனால் உங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு நேசர் இருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தின் வசனம் 26 திருப்பிக் கொள்ளலாமே. உபாகமம் 32:26. எங்கள் கை உயர்ந்ததென்று வாசிங்க. கர்த்தர் இவைகளை எல்லாம் செய்யவில்லை என்றும் அவருடைய பகைஞர் போதும். இந்த காலையில் உங்களுக்காக ஒருவர் பரிதபிக்கிறார், உங்களுக்காக ஒருவர் பரிதபிக்கிறார். எனக்கு புதிய ஏற்பாட்டில் ஜனங்களை பார்த்து பரிதபித்த ஒரு ஆண்டவரை என் கண்முன்னால காண முடிஞ்சிச்சு. எல்லாரும் என்ன கவனிங்க. நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிச்ச போது எனக்கு இதெல்லாம் சொல்லி டைம் எடுத்தோம்னா இது அவ்வளோது கம்ப்ளீட் பண்ண முடியாது. மலை பிரசங்கத்தில் எத்தனை நாள்? 3 நாள். எத்தனை நாள்? கொஞ்சம் கவனிக்கணும். எத்தனை நாள்? அப்பா ஜனம் பிரசங்கம் கேட்டு அப்படி உட்காந்து சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கல. இயேசு சீஷர்கள் கூப்பிட்டு பரிதபிச்சு சொன்னாரு, எனக்கு இவங்களை பசியா விடுவதற்கு மனசில்லை. ஒரு இல்லையா? எனக்கு பசியா விடுவதற்கு
மனசு இல்லை. நம்ம சீஷமாரு ரொம்ப வில்லமாராக்கும். அவங்க ஏசப்பாட்ட ஒரு விஷயத்தை கமெண்ட் அடிக்கிறாங்க. ஏசப்பா, நாங்கள் போய் பட்டணத்தில் போய் ஒவ்வொரு ஹோட்டல் பை ஹோட்டலில் இவங்களை எல்லாம் தேடி பிடிச்சு எடுத்து சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, முகாந்திரம் இல்லை. அடுத்து அவர் கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? இந்த அம்மாமாரும் இந்த ஐயாமாரும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியான, ஒரு 40 வயசுக்கு மேலனா கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கும். யாராவது ஒருத்தரை பார்த்தா பரிதபிச்சு நீங்கள் சாப்பிடாட்டி உங்கள் சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடுவீங்க. சின்ன பிள்ளைகிட்ட யாருகிட்ட ஒரு 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 முட்டூசி கூடி வாங்க முடியாது. இப்போ நம்ம சர்ச்சில் வந்த பிள்ளைகள்கிட்ட நான் இடைக்கிடைக்கு இந்த ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் முட்டாய் வச்சுருப்பேன். நானே இந்த முட்டாய் இவங்களை கொடுத்துட்டு திருப்பி இவங்ககிட்ட கேட்டால் இவங்ககிட்ட நினைச்ச முடியாது. ஒரு ஒரு என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த முட்டாய் அவங்ககிட்ட நினைச்ச முடியாது, வாங்க முடியாது. ஆனால் ஒரு பாலன் இடத்துல போய் கேட்டாங்க, ஏசப்பாவுக்கு உன் கையில் இருக்கிற அந்த 5 அப்பத்து 2 மீனை கேட்டான், உடனே அவன் கொடுத்துட்டான். ஒரு இல்லையா? ஜனம் 3 நாள் பசியா இருக்கிறத இயேசு கண்டு அவங்க மேல பரிதபிச்சு இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களை வெறுமையா விடக்கூடாது. இவங்களை என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கணும். இந்த 5 அப்பத்து 2 மீனையும் இந்த பாலன் ஏசப்பா கையில, சீசர் கையில கொடுத்த மாத்திரத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பரிதபித்து 3 நாள் என்கிட்ட இந்த வசனம் கேட்டாங்க, பசியா இருக்கு, இவங்களை வெறுமையா விடக்கூடாது, இவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். ஆகாரம்லாம் கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம். மீதி எடுத்தாங்க, அதை விட சந்தோஷம். ஜனத்திற்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்க கிச்சனை அடிக்கடி பார்த்து சொல்லணும், இந்த கிச்சன்ல சமைக்கிற ஆகாரம் எனக்கும் என் குடும்பத்துக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது. இயேசு ஜனங்கள் மேல பரிதபித்தது போல ஏழைகளுக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு, கஷ்டப்படுகிறவனுக்கு என் வீட்டினுடைய ஆகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று பரிதபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கும். இறைக்கிற கிணறு ஊரும். ஆமென். இறைக்கிற கிணறு ஊரும். ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களுக்காய் பரிதபிக்கிறவர். இந்த ஆண்டு ஒருவேளை உங்க குடும்பம் உங்களை பார்த்து பரிதபிக்காம, உங்க கூட நடந்தவங்க பரிதபிக்காட்டாலும், எங்க அப்பா சொல்லுறாரு, உனக்காக நான் பரிதபிக்கிறேன். உன் நிலைமைகளை ஒவ்வொன்றை அறிஞ்சி உனக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். சங்கீதம் 14 வசனம் 3. சங்கீதம் 14 வசனம் 3. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 4 ஒருவர் இருக்கிறார், அவர் நன்மை செய்வார். சொல்லுங்க, 4 ஒருவர் இருக்கிறாரு, அவர் நன்மை செய்வார். இந்த சங்கீதத்தை எழுதின எழுத்தாளர் உண்மை அப்படியே தத்துவமா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமா கெட்டு போனாங்க. அல்ல சகோதரமாரே, நான் உள்பட நம்ம நீதிமானும் இந்த ஊர்ல பெரிய பரிசுத்தவானும் கொண்டு வைக்கல, எல்லாரும் வழி விலகின கேசு. ஹலோ, பக்கத்துல சொல்லுங்க, எல்லாம் வழி விலகின கேசு. இந்த வழி விலகின கேச ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா. எல்லாம் ஒரு ஆள் கூட இல்ல, எல்லாம் வழி விலகினவங்களை, கெட்டு போனவன, நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்ல, ஒருவனாகிலும் இல்ல. ஒத்துக்கிட்டீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்வேன். நான் உனக்கு இந்த ஆண்டுல இந்த மாசம் வர உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார்? அவரு நன்மை செய்திருக்கிறார். உங்க ஜீவனை சுகத்தோடு வச்சிருக்கிறாரு. வீட்டில் எல்லாத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். 53ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 53ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் இல்லை என்று மதிகேட தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கவனமா கேட்கணும். ஆழமான காரியம். இந்த வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறவன் ஒருவனும்
இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நன்மை செய்வேன். பைபிளில் ஏசப்பாவை குறித்து பைபிள் சொல்லுகிற ஒரு வாசகத்தை சொல்கிறேன். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். இன்னைக்கு காலையில் இந்த ஆண்டுல இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருக்கு அவர் நன்மை செய்ய போகிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, இதுவரை செய்யாத ஒரு நன்மை இந்த ஆண்டுல உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். நன்மை செய்கிறவர் என்னுடைய அப்பா. 1 யோவானுடைய புத்தகம் 12:2. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானாகில் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்ன நான் ஒரு வசனத்தை விட்டுட்டேன், தயவு செய்து மன்னிக்கவும். எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 3:12. ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்ல, நான் நன்மை செய்கிற ஆண்டவர் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறார். மறுபடியும் எசேக்கியேல் 22:30 எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 22:30. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். 5. பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். நமக்கு பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஊர்ல உங்க பக்கத்து வீட்டில் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் யாருன்னு கவலைப்படுறீங்களா? இல்லை, ஏன் நான் பெற்று வளர்த்த பிள்ளையே எனக்கு பரிந்து பேசுகிறேன்னு சொல்லி கவலைப்படுகிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்க சொல்ல, அதிலையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கிடந்து கொண்டு அவர் ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறதையும் இந்த பகுதியில் நம்மால் காண முடிகிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு நமக்காக கரங்களை தட்டி. இங்க உங்களுக்கு கொஞ்சம் விளக்க சொல்ல வேண்டியிருக்கிறது. இங்க ஒரு காரியத்தை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். கொஞ்சம் ப்ளீஸ் உங்களுடைய மைண்டை கொஞ்சம் ஒரு நிலைப்படுத்துங்க. இந்த ஊர்ல பாஸ்டருக்கு தெரியாம, உங்க கணவனுக்கு தெரியாம, உங்க மனைவிக்கு தெரியாம, உங்க பிள்ளைகளுக்கு தெரியாம, நீங்க வேலைக்கு போகிற எஜமானனுக்கு தெரியாம எங்கெல்லாமோ சில மிஸ்டேக் பாவத்தை செய்கிறோம். இத உங்க பாஸ்டர் பார்க்கல, உங்க கணவன் பார்க்கல, உங்க மனைவி பார்க்கல, உங்க பிள்ளைகள் பார்க்கல, உங்க கூட வேலை பார்க்கிறவங்க பார்க்கல. ஆனா ஒருவர் பார்த்து ஒருவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறாரு, பரிந்து பேசுகிறாரு. இன்னைக்கு திருந்துவான், நாளை திருந்துவான் என்று நாட்களை கடத்தி 2026க்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இயேசு அத்தி மரத்துக்கிட்ட அந்த சாப்பிடலான்னு சொல்லி பசியாக போகிறாரு. போக சொல்ல என்ன கிடையாது, ஒரு கனிதராத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படணும். ஆனால் அதுல அந்த எஜமானன் செய்த ஒரு காரியத்தை, இத 1 வருஷம் கூடி நிறுத்துவோம். எத்தனை 1 இயர். அது 4 சைடுலையும் என்ன செய்யணும், அது கொத்தி தண்ணீர் பாய்ச்சி அதற்கு வேலி அடைத்து
அதுக்கு செய்ய வேண்டியது செய்வோம். அது அடுத்த ஆண்டிலே பலன் தரும். இப்படி ஒருவர் உங்களை பார்த்து பரிதபித்து கொண்டிருக்கிறார். இல்லை, நான் திருந்த மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன்னா ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுவார்? ஐ டோன்ட் நோ, நான் உன்னை அறியேன். இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உங்களுக்கு வேண்டி ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனமாகும், லூக்கா 23:34. சிலுவையில இயேசு 2 கள்ளர்களின் மத்தியில அவர் சொன்ன ஒரு வாசகம், பிதாவே, இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை பிடிச்சதிலிருந்து இயேசுவை அடித்தார்கள். பல இடங்களில் விஸ்தரிக்கப்பட்டார். நிலத்தை உழுகிறது போல உழப்பட்டார். ஆனால் இந்த பைபிள் ஒரு பெரிய ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. பிதாவினிடத்தில் இவங்களுக்கு ஏதாவது செய்துவிடக் கூடாது என்று பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஒருவேளை நீங்க வேலை பார்த்த இடத்துல உங்க சுப்பீரியர் உங்களுக்கு பரிந்து பேசலையா? பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு பரிந்து பேசலையா? உங்க மூத்த அண்ணன் உங்களுக்கு பரிந்து பேசலையா? இல்லை உங்க பாஸ்டரே உங்களுக்கு பரிந்து பேசலையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். 6வதாக எஸ்ஐயா 63:5. எஸ்ஐயா 63:5. பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. 6. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, துணை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். யாரு? உங்களுக்கு ஒரு உதவி செய்து துணை செய்கிற ஒருவர் இருக்கிறார். எஸ்ஐயா ஒரு பெரிய கிரேட் ஒரு தீர்க்கதரிசி. அது மேசியாவை குறித்து அவ்வளவு விளக்கி தீர்க்க தரிசனம் உரைத்தவர். நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் தாங்குவார் இல்லை. ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறவர். அதே எசையா 50:7 ஒரு ஆள் 9 வசனத்தை ஒரு ஆள் வாசிக்க பார்ப்போம். கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் அல்லேலூயா. இன்னைக்கு காலையில உங்களுக்கு துணை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்க என்ன வேலையில் ஈடுபட்டிருக்கிறீங்களோ, என்ன காரியத்திற்கு ஈடுபட்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு துணை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எனக்கு ஒருவர் துணை செய்கிறார். 9ஆம் வசனம். இதோ கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினிக்குள்ளாக்க தீர்க்கிறவன் யார்? இதோ சோத்திரம், உங்களுக்கு துணை நிற்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். சங்கீதம் 46:1 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையானவர். கரங்களை தட்டி. எத்தனை பேர் இன்னைக்கு பிடிச்சு இந்த வசனத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு போக விரும்புகிறீங்க? எனக்கு சொந்தமாக்கி கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீங்க? தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என் லைஃப்ல எங்கெல்லாம் நான் தோற்று வெட்கப்பட்டு நிற்கிறது போல தோன்றுகிறதோ, அந்த தோல்வியை, வெட்கத்தை நான் அதை பொருட்டாக எண்ணாமல் அதை ஓவர் கம் பண்ணி ஒருவர் துணை செய்கிறவரை பிடிச்சுக்கிடுவேன். அவர் இதுவரை என்னை நடத்தி இருக்கிறார். உங்களுக்கு அவர் துணை செய்ய போகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 17. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காகவும் கேட்பதற்காகவும் என்னை பலப்படுத்தினார்.
நான் ரட்சிக்க கரங்களை தட்டி. இந்த தீமோத்தேயு தி கிரேட் ஆண்டவருக்காக பயன்பட்ட புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனாகும். பவுலுக்கு உற்ற உதவியாளனாய் இருந்தவராகும். கர்த்தர் எனக்கு துணையாய் நின்றதுனால எனக்கு கொடுத்த தேவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதற்கு, அது புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் எனக்கு துணையாயிருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். கடைசியாக எசையா 59:16. எசையா 59:16. ஒருவர் இல்லை என்று கண்டு விண்ணப்ப பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆதலால் அவருடைய புயமே ரட்சிப்பாகி அவரை கரங்களை தட்டி. கடைசியில சொல்லுங்க, உங்களுக்கு விண்ணப்பிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க. சர்ச்சி உங்களுக்கு ஜெபம் பண்ணுச்சோ இல்லையோ, உங்க கணவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணாரோ இல்லையோ, உங்க மனைவி உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினாலோ இல்லையோ, இல்ல உங்களை ஆவிக்குரிய நிலையில நடத்தினவர் ஒருவர் உங்களுக்கு விண்ணப்பித்தாரோ விண்ணப்பலையோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க. என்னடா எனக்கு வேண்டி ஒருவர் விண்ணப்பம் பண்ணுவாரா? நீ நல்ல லிபரலா நல்ல தெளிவா இந்த இடத்துல இருந்து போங்க. உங்களுக்கு வேண்டி விண்ணப்பம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தர். அதை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமா அழுத்தி இந்த வசனத்தை சொல்லி தான் இன்னைக்கு உங்களோட வீட்டுக்கு விடுவேன். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவர்களுக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்கு. உங்களுக்கு வேண்டி ஒருவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் அதை வேத அடிப்படையில் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். ரோமர் 8:34. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்து வருகிறவரும் அவரே. கரங்களை தட்டி. இயேசுனுடைய process இதுவரை முடியல தெரியுமா உங்களுக்கு? என்ன process? அவருடைய ரட்சிப்பை தந்த அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. இப்ப அவர் மேல பரலோகத்தில் போய் பைபிள் சொல்லுது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவர் இப்ப எங்க இருக்கிறார்னா, இந்த வேத அடிப்படையில் இவர் பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நமக்கு வேண்டி என்ன செய்தாராம்? பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட நீங்க தேவ சமூகத்தில் பல இடத்துல வழி விலகி போக சொல்ல, உங்களுக்காக வாயத்தனம் சொல்லுங்க, பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். நமக்காக அவர் என்ன செய்கிறாராம்? அல்லேலூயா. அவர் வேண்டுதல் செய்தனால இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு வந்திருக்கீங்க, மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு விண்ணப்பினாலதான் இந்த ஊர்ல நீங்க செய்த தப்பை யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறார் தெரியுமா? யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நீங்க சில நேரத்தில் 3 நேரத்துக்கு 4 நேரம் சாப்பிட்டு விண்ணப்பம் பண்ணாம படுத்துருவீங்க. அல்லேலூயா. உபவாச கூட்டத்தை கூப்பிட்டா இங்க செகண்ட் ஷோக்கு இருக்கிற மாதிரி ஆள் இருக்கும். என்னது? பாருங்க, இங்க துட்டு கொடுக்கட்டும் 3000. ஒரு தம்பிட்டு கேட்டேன், இடே நீ இது சர்ச்சுக்கு பாஸ்டர் இன்னைக்கு விட்டாச்சுன்னா நாளை வேலைக்கு போகணும், அதனால இன்னைக்கு இது வாங்கிட்டு தான் போகணும். அவன் ஆராதனை முக்கியம் இல்லை, 3000 முக்கியம். அவன் ஆராதனை முக்கியம் இல்லை, 3000 இல்லை, அடுத்த நாள் வேலை முக்கியம். இன்னைக்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்தணும், சும்மா உயர்த்தவே மாட்டாரு. அவன் ஒழுங்கு ஆராதனைக்கு வந்து போனோம்னா அவன் ஆசீர்வதிப்பார். பிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக மறக்காங்க, உங்களுக்கு வேண்டி ஒருவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். இனி உள்ள இந்த 2-3 வசனம் ரொம்ப காலமா நீங்க கவனிக்கணும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 17:1 ஒரு ஆளு 9, ஒரு ஆளு 15, ஒரு ஆளு 20, 4 வசனத்தை எடுத்துக்காக முடிக்க போறேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு கரங்களை தட்டி
எங்க அப்பாக்குள்ள இந்த பூமியில வந்த காலத்துல அவர் நன்மை செய்தார் உண்மை, ரட்சிப்பை வாங்கி தந்தார் உண்மை. ஆனா எங்க அப்பாக்குள்ள ஒரு நல்ல மாடர்ன் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தன் கண்களை ஏறெடுத்தார். இன்னைக்கு நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு ஒற்ற ஒரு காரணம், வேற ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு வேண்டி ஒருவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எங்கோ கடந்த ஒருவனை ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால கொண்டு நிறுத்தார்னா எனக்கு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். மருத்துவம் கைவிட்டவனை, ஊரு கைவிட்ட இடத்துல, நான் ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்த திருச்சபை என்னை கைவிட்ட ஸ்தானத்தில் என்னை ஒருவர் தூக்கி நிறுத்தி இந்த இடத்துல ஒருவனா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனாக ஆண்டவர் வச்சிருக்க காரணம் எனக்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். 9ஆம் வசனம் 17:9, நான் அவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காய் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கரங்களை தட்டி இன்னைக்கு காலையில் பரிசுத்தாவியானவர் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு உரைக்கிறார். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்கள். கரங்களை தட்டி நல்ல புரிஞ்சு. எங்க ராஜாதி ராஜா நீங்க யாரும் வழி தப்பி விலகாதபடிக்கு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களை இடையில கைவிட மாட்டாரு, உங்களை பிரிச்சு விட மாட்டாரு, உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்க மாட்டாரு, உங்களை உயர பறக்க செய்வார். கரங்களை தட்டி உங்களை உயர பறக்க செய்வார். ஆண்டின் ஆரம்பத்தில் நெருக்க வந்துடலாம், ஆண்டின் ஆரம்பத்தில் வெக்கப்பட்ட நிலையில நிற்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உனக்கு விண்ணப்பிக்கிறேன், இது இன்னைக்கு நாளைக்கு நாளும் அதனுடைய பலனை அடையாமல் திரும்பி வருவது இல்லை என்று ஆவியானவர் உரைக்கிறார். 15ஆம் வசனம், ஒரு மினிட்டுமா. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி. கரங்களை தட்டி எங்க அப்பா, இன்னைக்கு உங்களுக்கு யாராவது எந்த கெடுதி செய்தா நம்ம 3 உபவாசம் போடுவோம். இவனை ஆண்டவரை அட்ரஸ் இல்லாம ஆக்கிரணும், இவன் போன இடத்துல வண்டி இடிச்சு சாகணும், இவன் காலையில படுத்துட்டு எந்திக்க கூடாது. இப்படி யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இப்போ ஒரு அம்மா சொல்லுது ஜெபம் பண்ண மாட்டேன் பாச. சந்தோஷம். எங்க அப்பா இந்த பூமியிலே தான் வந்த ஊழியத்தை தன் ஒரு கனெக்டிவாக ஒருவருக்கு கீழ்ப்பட்டு எல்லா காரியத்தையும் செய்தார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல். சத்துருவா இருந்தாலும் அவன் சீக்கிரம் சாகணும் பண்ணி ஜெபம் பண்ணாதுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணினாலும் அவனுக்கு அப்படி என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ணிடாதங்க. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இந்த பிள்ளை இவ்வளவு சேடம், இவனை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. கணவன் இவன் வீட்டுக்கும் கொள்ளாது, குடும்பத்துக்கு இவனை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே போதும். நோ, ஒரு நாள் அந்த மனுஷனை திருத்தி உங்களுக்கு முன்ன நிறுத்துவாரு. உங்க கையில 2 பைபிள் எடுத்து வச்சுட்டு சொல்வீங்க, என் கணவனை இன்னைக்கு ஒரு நல்ல மணியாய் தந்திருக்கிறார், என் மனைவியை ஒரு நல்ல முத்தாய் தந்திருக்கிறார். அதுக்கு விண்ணப்பம் தான் முக்கியம். அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி ஆண்டவர் உங்களுக்காய் வேண்டிக் கொண்டிருக்கிறார். பிரசங்கத்தை முடிக்க போற ஒரே வசனம் 17:20, யோவான் 17:20. நான் இவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறது அல்லாமல் கரங்களை தட்டி. ஏசப்பா எவ்வளவு மாடர்ன் பேர்சன் தெரியுமா? என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் என்ன செய்வேன். எங்கதான் இருக்கிறீங்களா? நல்ல யாரெல்லாம் இயேசுவை வேண்டிக் கொள்ளுகிறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்காக ஒருவர் வேண்டிக் கொள்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அதனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் என்ன செய்வேன். நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை விசுவாசித்தா உங்களுக்காக ஒருவர் வேண்டிக் கொள்வார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு காலையில 7 காரியம். தேற்றுகிறதற்கு கர்த்தர் இருக்கிறார், விசாரிக்கிறதற்கு கர்த்தர் இருக்கிறார்,
பரிதபிக்கிறதற்காக இயேசு இருக்கிறார். நன்மை செய்வதற்காக இயேசு இருக்கிறார். பரிந்து பேசுவதற்கு இயேசு இருக்கிறார். துணை செய்வதற்கு இயேசு இருக்கிறார். விண்ணப்பிப்பதற்கு இயேசு இருக்கிறார். தேவன் இந்த திரு வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை எல்லையில்லா நன்மையினால் திருப்தியாக்குவார். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தினதற்காய் நன்றி. பிரிகிறோம், நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நாம் அனைவரோடும், நாம் கேட்டுக்கொண்ட எல்லா தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.